ஜெபிக்கலாம். சரி, ஒரு காரியத்தை நான் கவனித்தேன். சபைக்குள்ளே வரும்போது எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டிருந்தீங்க. செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை தேவன் என்னிடத்துல பகிர்ந்து கொண்டு, இது 2 பகுதியாக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் நமக்கு 2 மாதங்கள் தான் இருக்குது. ஆமென். இந்த 2 மாதங்களும் உங்க வாழ்க்கையில, அதாவது உங்களுடைய நாட்கள்ல அதிகமாய் ஸ்தோத்திரங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்க வந்து ஸ்தோத்திரம் செலுத்துறது எல்லாருக்குமே எளிது. ஏன்னா எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது என்ன செஞ்சிருவோம்? நம்மளும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆனால் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு நடுவே நீங்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஸ்தோத்திரம் அரிதாய் மாறுகிறது, அது புலம்பலாய் மாறுகிறது. ஆமென். ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போக விரும்புகிறேன். செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். எதற்காக இந்த 2 மாதங்களும் நம்ம ஸ்தோத்திரிக்க போகிறோம்? நான் அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறேன். எனக்கு அது ரொம்ப கடினம். எங்க வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும். எல்லாத்துக்கும் நான் ஸ்தோத்திரம் செலுத்துறதுக்கு நம்மள்ட்ட என்னன்னா, அது வந்து உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் நல்லது, உங்களுடைய ஆவிக்கும் நல்லது. ஆமென். பிள்ளைகள் சேட்டை பண்ணாலும் ஸ்தோத்திரம் செல்ல முடியுமா? மனைவி சொல்ல கேட்கலைனாலும் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? எங்க வீட்டில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு இருந்தாலும் இந்த தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். ஆமென். எல்லாவற்றிற்கும் ஒரு ஸ்தோத்திரத்தை செலுத்த போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப வேகமா சில வசனங்கள் வாசிக்க போறோம். அப்பதான் செய்தியை நீங்க முழுமையா கேட்க முடியும். இந்த 2 மாதங்களும் தேவன் உங்களை செய்ய சொன்னதுனால எல்லாருமே சொன்னோம். நிறைய வார்த்தைகளை சொல்லி பிரதர் வந்து உங்களை ஸ்தோத்திரத்துக்குள்ள நடத்தினாங்க. அதுக்கு முன்பதாக பாஸ்டருக்காக துதிக்கிறேன், உங்களுடைய குடும்பத்திற்காக துதிக்கிறேன், இந்த சபைக்கு அழைத்து வந்த தேவனுக்காக துதிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது. ஆமென். இங்க யார் வேணாலும் வரலாம். பாஸ்டர் பிரவீன் இங்க இருக்கலாம், பாஸ்டர் முத்துக்குமார் இங்க இருக்கலாம், பாஸ்டர் பென்னிகன் கூட இங்க இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து இல்லைன்னா வேஸ்ட். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருக்கிறபடியினால் இந்த இடம் விசேஷமான ஒரு இடமா இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த இடம் விசேஷமா இருக்கிறது. ஊழியக்காரர்கள் இந்த இடத்தை அலங்கரிக்கவில்லை, அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை அலங்கரித்திருக்கிறது. அவருடைய அன்பு இந்த இடத்துல அலங்கரித்திருக்கிறது. ஆமென். அற்புதங்களை கொண்டு வரும்படியான தேவ பிரசன்னம் இந்த இடத்துல உண்டு. ஆமென். அல்லேலூயா. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியர் 4:6. நல்ல கவனிங்க. ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்குது? பிரச்சனையே அங்கதான். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்ங்கிற அந்த வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஆமென். பணம் இருந்தாலும் கவலைப்படக்கூடாது, பணம் இல்லைனாலும் கவலைப்படக்கூடாது. சூழ்நிலைகள் சாதகமா இருந்தாலும் கவலைப்படக்கூடாது, சூழ்நிலைகள் பாதகமா இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, விண்ணப்பத்துல கூட ஸ்தோத்திரங்கிற ஸ்டாம்ப் ஓட்டணும். உங்க விண்ணப்பத்துல கூட ஸ்தோத்திரங்கிற ஸ்டாம்ப் ஒட்டி தான் அனுப்பணும். வாசிங்க. எபிரேயர் 13:15. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இன்னொரு தெரிந்த பகுதி 34:1, சங்கீதம் 41:13. 2 வசனங்கள். சங்கீதம் 34:1, 41:13. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். 41:13. அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கப்பட்டவரை, ஸ்தோத்தரிக்கப்பட வேண்டியவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் ஆழமா என்னென்ன காரியங்கள் எல்லாம் நினைத்து நம்ம துதிக்கலாம் என்று சொன்னால், ஆதியாகமம் 14:20 வாசிங்க. முதல் காரியம், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை மடங்கடித்த கர்த்தரை நினைத்து துதிக்க
ஸ்தோத்தரிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாட்களிலே சத்துரு என்பது யாரு? நமக்கு மாமியார், மருமகளா, வாத்தியாரா? ஒரே சத்துரு தான். ஆபிரகாமின் இடத்துல தேவன் சொல்லும் போது சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். அந்த வசனத்தை எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, உன்னை சபிக்கிறவனை. ஆசீர்வதிக்கிறத பத்தி பேசும்போது ப்ளூரல்ல இருக்கும், பன்மையில இருக்கும். ஆனா சபிக்கிறத பத்தி பேசும்போது சிங்குலர்ல இருக்கும், ஒருமையில இருக்கும். தெரியுதா? வாசிச்சிருக்கீங்களா? சில நேரங்களில் வேகமா வாசிச்சுட்டு போயிருந்தனால அதோடைய சாராம்சத்தை புரிந்து கொள்ள மறந்து விடுவோம். அப்ப நமக்கு யாரு? ஒரே எதிரி தான். சத்துரு யாரு? பிசாசு மட்டும்தான். ஆனால் அந்த பிசாசின் மேலே ஜெயத்தை தேவன் கொடுத்தபடினாலே நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், ஆதியாகமம் 24:27. இரண்டாவது முக்கியமான காரியம், அவருடைய கிருபைக்காகவும் அவருடைய உண்மைக்காகவும் நம்ம துதிக்கணும். அல்லேலூயா. இங்க இருக்க அமர்ந்திருக்கிற அல்லது பிரசங்கம் பண்ணுகிற எனக்கு எல்லாரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது யாருக்கிட்ட அதிக உண்மை இருக்கும்னா இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான். அல்லேலூயா. நம்ம எல்லாருடைய உண்மையை ஒன்று சேர்த்தா கூட அவருடைய உண்மையில 1% கூட வராது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பல உண்மையற்ற தன்மைகளில் அவர் நமக்கு உண்மையுள்ளவர்களாகவே இருந்திருக்கிறார். ஆமென். எத்தனை தீர்மானத்தை எடுத்திருப்போம், எவ்வளவு நாள் நம்ம காலையில எந்திரிச்சு ஜெபிக்கணும், இத்தனை அதிகாரத்தை வாசிக்கணும், இவ்வளவு தூரம் ஊழியம் செய்யணும். நியூ இயருக்கு எடுக்கிற அந்த தீர்மானம் பொங்கலை கூட தாண்டாது. ஆமென். நியூ இயர் அன்னைக்கு எல்லாரும் கண்ணீரோட பல தீர்மானங்கள் எடுப்போம், மாட்டு பொங்கல் வரைக்கும் கூட வராது. அல்லேலூயா. ஆமென். ஆனால் அவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுறதுலையும் உண்மையுள்ளவரா இருக்கிறதுலையும் அவர் தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவரே அதிபதியா இருக்கிறார். ஆதியாகமம் 24:48. நேர்வழியாய் நடத்துகிற தேவன், அதனால கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். அல்லேலூயா. நேர்வழியாய் நடத்தணும், லஞ்சத்தின் வழியாக அல்ல, குறுக்கு வழியாய் அல்ல, நேர்வழியாய் நடத்துகிற தேவன். நான் இப்ப சொல்ற காரியங்கள் எல்லாம் நீங்க மனதில் இருத்தி கொண்டு, ஒருவேளை இந்த பாதையின் ஊடாய் நீங்க நடக்கலைன்னா இந்த 2 மாதத்துல நீங்க ஸ்தோத்திரம் சொல்லணும், என்னை நேர்வழியாய் நடத்தும், என்னை நேர்வழியாய் நடத்தும் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. யாத்திராகமம் 18:10. விடுவித்த தேவன் என்ன செய்யறோம்? ஸ்தோத்தரிக்க வேண்டும். உங்களை எத்தனையோ காரியங்களிலிருந்து தேவன் விடுவித்திருக்கிறார். இன்னும் விடுதலை பெறாத ஏரியா இருக்குமானா அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஸ்தோத்தரிக்கும் பொழுது அதிலிருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமென். சில காரியங்கள்ல இருந்து உங்களுக்கு மேற்கொள்ள முடியலையா, இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி, ஆண்டவரே நீர் விடுவிக்கிறவர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1:12. உங்க எல்லார் கருத்துலயும் ஊழியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி ஒண்ணும் எனக்கு தெரியலையே, பாஸ்டர் பிரவீன் தானே ஊழியக்காரன் நீங்க நினைக்கலாம். அது தவறு. நான் காலேஜில் படிக்கும் போது தேவனை ஆழமாய் தெரிந்து கொண்ட நாட்கள்ல இருந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற முதல் நாளே எனக்குள்ளே தேவன் வைத்த, எனக்கு தெரியாது 2017 டிசம்பர் மாதம் நான் பாஸ்டரா ஆர்டினேஷன் வாங்குவேன்னு எனக்கு தெரியாது. 1999 நான் போய் முடிச்சு 2001 போய் இன்ஜினியரிங் காலேஜில் நான் சேரும் பொழுது எனக்குள்ளே தேவன் வைத்தது, நான் ஒரு ஊழியக்காரன். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் ஒவ்வொருத்தையும் ஊழியக்காரிகளாக தான் தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த ஊழியத்தை கொடுத்ததுனால கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அவர் நன்மையை நிறைய கொடுத்துட்டு, அதான் ஏற்கனவே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஒரு கல்யாண மண்டபம், ஒரு கோயில் வாசல் இருந்த கல்யாண மண்டபத்தில் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்டேன். இன்னைக்கே போறப்ப எல்லார் கையிலையும் ஒரு சூட்கேஸ்ல 1 கோடி உங்க கையில கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே பிரவீன் பாஸ்டர் சொன்னார், அடுத்த வாரம் யாரும் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இருக்கு. அல்லேலூயா. ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து சோதிப்பாரே ஒழிய
பேதுரு கிட்ட அப்படிதான் 2 படகுகள் அமிலத்தக்க மீன்களை கொடுத்துட்டு ஊழியத்துக்கு வாப்பானார். என்ன ஆண்டவரே, இப்பதான் 2 படகு நிறைய பிடிச்சிருக்கேன், இப்ப கூப்பிடுறீங்களேன்னு அவன் சொல்லல. எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவர் பின்னே சென்றார். அல்லேலூயா, ஆமென். 1 ராஜாக்கள் 8:15. சீக்கிரமா, நம்ம இன்னும் செய்திக்குள்ளே போல. 1 ராஜாக்கள் 8:15. என்னம்மா? முன்னாடி இருக்கிறவங்க யாராவது வாசிங்களே. அல்லேலூயா. நமக்கு நேரம் அதிகமா இல்ல, வசனம் நிறைய இருக்கு, அதனால எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. 1 சாமுவேல் 25:32. அதே போல கடைசியா தானியேல் 6:10. இதுக்கப்புறம் தான் நம்ம செய்திக்குள்ள போக போறோம். எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் 25:32 வாசிங்க. தானியேல் 6:10. சாமுவேல் 25:32. தேவன் சிலரோடு கூட ஒரு டிவைன் கனெக்ஷன்ஸை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆமென். இதுவரைக்கும் ஏற்படுத்தி இருக்கலாம், அதை நினைத்து நீங்க துதிக்கணும். இனிமேலே அதே போல டிவைன் கனெக்ஷன். ஏன்னா நம்ம பாருங்க, உலகத்துல நம்ம யாரோடலாம் நம்ம கனெக்ஷன் வைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை பாதிக்கும். நல்ல நண்பர்களோடு சேரும்போது அது நல்ல காரியங்களை கொண்டு வரும். நல்ல ஊழியக்காரர்களோடு சேரும்போது நல்ல காரியங்களை கொண்டு வரும். இதே இது நெகட்டிவான மனிதர்கள் உங்களை சுற்றி இருந்தாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை அது நேரடியாக பாதிக்கும். அல்லேலூயா. அதனால தேவன் யாரோட கனெக்ட் பண்ண சொல்றாரோ அவர்களோடு கனெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடைசியா தானியேல் 6:10 வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, எதிர்ப்புகள் இருந்த போதும் நம்ம வாழ்க்கையில ஸ்தோத்திரங்கள் இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த தைரியம் வரும்னு தெரியாது. ஆனால் தானியேலுக்கு தெரியும், பாஸ் பண்ணிருக்காங்க. ராஜாவை வணங்கலைன்னா அவனுடைய தலை துண்டி, அதாவது சிங்கக்கபில போடப்பட வேண்டும் என்று சொல்லி, அவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் தானியேல் அந்த வசனத்துடைய ஸ்டார்டிங் மட்டும் வாசிங்களேன். போதும், பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்க போடப்பட்டிருக்கிறது என்று அறிந்த போதிலும். அல்லேலூயா. இன்னைக்கே ஒரு சட்டம் வருது. நான் இப்ப ரீசெண்டா கேள்விப்பட்டேன், என் மனைவி தான் ஒரு வீடியோ காமிச்சாங்க. அது எந்த ஸ்டேட்ல? ஆனால் ஒரே ஒரு பெண் பிள்ளையை தேவன் எழுப்பி நாட்டிற்கே இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்தார். தெரியுமா? இது கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த செய்தி என் மனைவி எனக்கு காமிச்சாங்க. ஆனா ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையை எழுப்பி இயேசுவின் நாமத்தை உலகமே அறியும்படி செய்தார். அல்லேலூயா. இந்தியர்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்தியர்கள்ல நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நடக்கிற ஃபைனல்ல அந்த பொண்ணு நல்லா ஸ்கோர் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் வந்து இன்னைக்கு நல்லா ஸ்கோர் பண்ணணும். ஒரு பக்கம், ரெண்டாவது தேவனுடைய பிள்ளையாக இந்த மகள் நாமம் உயர்த்தப்படணும். ஆமென். பாஸ்டர் ராம்பாபு அவர்கள் ஜெபித்து தான் வேர்ல்டு கப்புக்குள்ள அவங்க உள்ளே நுழைந்தாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். ஆமென். இதெல்லாம் விளையாட்டா நம்ம செய்தியை கேட்டு போறதில்ல. முதல் போட்டியில ஃபர்ஸ்ட் பால்லே அவுட், ரெண்டாவது போட்டியில 32 ரன் தான் அடிச்சிருந்தாங்க, மூணாவது போட்டியில 0, நாலாவது போட்டியில சரியா 3 போட்டியில சரியா விளையாடாதனால நாலாவது போட்டியில எடுக்கல, டீம்லயே செலக்ட் பண்ணல. ஐந்தாவது போட்டியில ஆஸ்திரேலியாவோட விளையாடுறாங்க செமிஃபைனல். ஆமென். அதுல நீங்க மேட்சை பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் ஆண்டவர் அந்த பிள்ளையோட இருந்த விதத்தை. ஆமென். இதுவரைக்கும் கேட்சையே மிஸ் பண்ணாத ஒரு ஆஸ்திரேலியன் விக்கெட் கீப்பர் கேட்சை, ஈஸி கேட்சை டிராப் பண்ணாங்க. சில நேரம் பகைவருடைய கூட்டத்துக்குள்ளே ஒரு கண்மயக்கம் உண்டாகும் உங்களை ஜெயிக்க வைக்கணும்னா. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அதனால ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாம் வந்து பிசாசின் பிள்ளைகள்னு சொல்ல வரல. அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்ம நாட்டுக்கு தான் அதிகமா தேவை. ஆமென். அதனால ஒரு மகள் எந்திரிச்சு நிக்கிறா, அந்த மகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சரி, செய்திக்குள்ள கடந்து செல்லலாம். ரொம்ப வேகமா ஒரு 3 வார்த்தைகளை நம்ம பேசி, அதாவது முதலாவதாக 3 காரியங்களை வாசிக்க போகிறோம்.
தேவன் தரக்கூடிய அடையாள மாற்றங்கள் என்றுதான் நான் உங்கள் மத்தியில பேச போகிறேன். இந்த கடைசி நாட்கள், அதாவது இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களா இருக்கிறபடியினால் நமக்கு ஒரு அடையாள மாற்றம் தேவைப்படுகிறது. ஆமென். அதே அடையாளம் பாருங்க, சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது உங்களுக்குலாம் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த பட்ட பேர் பல வருஷம் தொடரும். ஒரே ஒரு காரியத்தை நீங்க செய்தது நிமித்தமா அந்த பேர் வந்திருக்கும். ஆனா அந்த பேரை சொல்லி உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கிறபடினால அந்த காரியத்தையே நீங்க திரும்ப திரும்ப செய்யற மாதிரி இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட பெயர்களை எல்லாம் இன்னைக்கு தேவன் மாற்ற போகிறார். ஆமென். ஒருவேளை பட்ட பெயரா உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு அடையாள மாற்றத்தை கட்டளையிட போகிறார். இந்த நாளிலே அது நடக்க போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஆண்டவர் ஒரு சபையை எப்படி எக்யூப்டா அல்லது ஒரு ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னால், ஒரு ரோட்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொன்னா உடனே நம்முடைய போன் எந்த நம்பர் அழைக்கும்? 108 அழைக்கும் இல்லையா? இப்போ உங்களுடைய சபை, அதாவது இந்த சபையில வந்திருக்கிறது ஒரு 100 பேர் இருக்கீங்கன்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இந்த 100 பேருடைய கான்டாக்ட் லிஸ்ட்ல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் மினிமம் 500 பேராவது உங்க போன்ல கான்டாக்ட் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு 500 பேருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு தான் ஃபோன் பண்ண தோணணும். ஆமென். அதுதான் சபையினுடைய ஆளுமை. அல்லேலூயா. ஆனா நம்மளே யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயா காப்பாத்துங்க, ஒரு 5000 ரூபாய் பணம் இருந்தா கொடுங்க, நான் அடுத்த மாசம் கொடுத்துறேன். ஆமென். 25ஆம் தேதிக்கு மேல நம்ம சட்டி சுரண்டதே வேலையா போச்சு. அதெல்லாம் நாங்க செய்தோம். ஆனால் தேவன் இன்று ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய சாட்சியை நான் முடிக்கும் போது சொல்லுகிறேன், ஒரு முக்கியமான சாட்சி. செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை நான் இந்த சபைக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். சபை எந்த நேரமும் வாங்கிக் கொண்டே இருக்கிற சபையாய் இல்லாதபடி, தேவனிடத்திலிருந்து வாங்கிக் கொண்டே இருக்கிற சபையாய் இராதபடி, சமுதாயத்துக்குள்ளே கொடுக்கிற சபையாய் மாற வேண்டும். ஆமென். வாங்குறது கொடுக்கிறதுனா வெறும் பணத்தை மாத்திரமல்ல, உங்களிடத்திலே அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளேயே இருந்து உங்களுக்குள்ளேயே நன்மைகளை கொண்டு வந்து உங்களுடைய பேர பிள்ளைகளோடு அதுக்கப்புறம் நின்று போகிறது என்று சொன்னால் அதற்காக அந்த அபிஷேகம் கொடுக்கப்படல. ஆமென். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம். இன்னொருவர் ரோமர் 12:2, இன்னொருவர் எபேசியர் 4வது அதிகாரம் 22 24. நீங்க எல்லாம் எடுத்து பழையவைகள் ஒளிந்து போயின. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என்கிட்ட பழையவைகள் ஒளிந்து போய்விட்டது, எல்லாம் புதிதாகி விட்டதுன்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. விசுவாசத்திலேயாவது நீங்க சொல்லியிருக்கணும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்திலேயாவது நீங்க சொல்லியிருக்கணும். பாருங்க, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை அதுதான். உங்களை நீங்களே தகுதி இல்லை என்று நினைத்துக் கொள்கிறதுனால தகுதிப்படுத்தின ஆண்டவரை அடிக்கடி கொச்சைப்படுத்துகிறோம். ஆமென். என்னுடைய பாஸ்டரல் ஆர்டினேஷன் நடக்கும்போது, போதகராக ஆர்டினேஷன் நடக்க போகும்போது என்னோட கூட 13 பேர் ஆர்டினேஷன் எடுத்தாங்க. இந்த 13 பேரை நான் உத்து பார்த்துட்டே இருந்தேன். எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை என்னைக்கும் வராது. ஆனா அன்னைக்கு ஆர்டினேஷன் எடுக்கிற டைம்ல முன்பதாக வந்து நிற்கும் போது எல்லாத்தையும் பார்த்தேன். எனக்குள்ள தோணினது, இவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நான் அதுக்கு தகுதி இல்லாதவனாய் தெரிகிறேன். ஆண்டவரே, எனக்கு இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தேன் அந்த ரோல்ல இருக்கும்போது. அப்போ ஒவ்வொரு ஜோன் பாஸ்டர்ஸா கூப்பிட்டு எங்களுடைய பாஸ்டரும் மற்ற பிற போதகர்களும் தலையில கை வைத்து ஜெபித்து ஆர்டினேஷன் கொடுத்து கொண்டே இருந்தாங்க. அப்ப கூட தோணுச்சு, அப்படியே ஏதாவது ஒரு வகையில இது நின்று போயிட்டா நல்லா இருக்கும், இவங்கெல்லாம் எடுக்கட்டும், நம்ம எடுக்கணுமா, நமக்கு தகுதி இல்லைன்னு தோணிட்டே இருந்தது. ஆமென். அப்போ நான் போய் முழங்கால் படிட்டு என் தலை மேல என்னுடைய போதகர் கையை வைத்த போது அவர் சொன்ன, எனக்கு தெரியும் நான் என்ன மனநிலையில் இருக்கேன்னு அவருக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். அவர் ஸ்தோத்திரம் சொல்லல, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம்னு ஒரு வார்த்தையை சொல்லல. என் தலையில கையை வச்ச உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? தகுதி இல்லை என்று சொல்லாதே, நான் உன்னை தகுதிப்படுத்தினேன் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய கிரியைகளை வைத்து ஒரு ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணீங்கன்னா உங்களால நிச்சயமா கடவுள் கிட்ட கூட வர முடியாது, ஆண்டவர் கிட்ட கூட வர முடியாது. ஆமென்.
ஆனால் அவரை பார்த்து பிதா உங்களை பார்க்கும்போது முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து என்கிற லென்ஸ் மூலமா பார்க்கறதுனால தான் நீங்க நீதிமான். ஆமென். நீதிமான் சொல்லுங்க, வாயத்திறந்து நான் நீதிமான். சொல்றதுக்கு கஷ்டமா இருந்ததா? அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை தான் பிசாசு உடைக்க நினைக்கிறான். இந்த நம்பிக்கையை தான் பிசாசு உடைக்க. எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஏன் பிசாசு காரணமே இல்லாம உங்க வாழ்க்கையில வந்து பிரச்சனையை கொண்டு வரணும்? பிரச்சனை யாருக்கும் ஆண்டவருக்கும் அவனுக்கு தானே. ஆண்டவர் தான் தள்ளினார். அவனுடைய மேட்டிமை நிமித்தமா அவனை தள்ளி போட்டது ஆண்டவர் தான். ஆனா சண்டை போடுறதுனா போய் ஆண்டவர்கிட்ட சண்டை போட வேண்டியதானே. எதுக்கு உங்ககிட்ட வரணும், என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அவர் காரணமே இல்லாம உங்களை நேசிக்கிறதுனாலதான் அவன் உங்களை காரணமே இல்லாம பகைக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க. இது ஒரு பாயிண்ட் தான் பிரதர், இந்த ஒரு காரியத்துலதான் ஆண்டவர் என் மேல அன்பா இருக்கிறாரு அப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. யாராலையும் சொல்ல முடியாது. அதுதான் அவனுக்கு வயித்தறிச்ச. நான் லேசா மனசுல நினைச்சு என்னை தூக்கி தூர எறிஞ்சிட்டீங்க. ஆனா இங்க பாருங்க, வீட்டுல போய் பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கு, சர்ச்சில் வந்து கையை தூக்குது, போய் மாமியார் சத்தம் போட்டுட்டு இருக்கு, அப்புறம் இங்க வந்து நல்ல பிள்ளை மாதிரி உட்கார்ந்துருக்குது, பசங்களோடய சுத்திட்டு கண்ட வேலை பார்க்குது, இங்க வந்த உடனே நல்ல பிள்ளை மாதிரி கை தூக்குது. அதுக்கு ஒரு ஜெபம் பண்ண உடனே எப்படி நீங்க நன்மை செய்யலாம்? அதுதான் அவனுக்கு வைத்தறிச்ச. ஆமென். அதனால திரும்ப பிக் பாஸ் பார்க்க போங்கன்னு சொல்ல வரல. ஆமென். இன்னைக்கு இந்த அடையாளம்லாம் மாற போகுது. ஆமென். உங்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய அடையாளம், உங்கள் காதுகளில் இருக்கக்கூடிய அடையாளம், உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அடையாளம், ஆமென், சகல எண்ணங்களையும் நியாயம் தீர்க்கும் காலம் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ரோமர் 12:2. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆமென். முதல்ல எல்லாம் புதிதாயின. இங்க ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:22-24. அல்லேலூயா. புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பழைய மனுஷனுக்கு இனிமே நம்ம வாழ்க்கையில வேலை இருக்கக்கூடாது. இந்த 2025 முடிக்க போகிறோம். இன்னும் சரியாக 2 மாதங்களிலே ஒரு புதிய மாதத்திற்குள்ளே, புதிய வருஷத்திற்குள்ளே கடந்து போக போகிறோம். அந்த புதிய வருஷம் நிறைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம், உங்களுடைய அடையாளங்கள் மாற வேண்டும். உங்களுடைய பழையவைகள் ஒளிந்து போக வேண்டும். எல்லாம் புதிதாக வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் மறந்துடாதீங்க தயவு செய்து. வீட்டில் போய் திரும்ப ஏன்னா நான் இங்கே பிரசங்கம் பண்ணும்போது எனக்குரிய டைம் கான்சியஸில் நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இந்த வார்த்தைகள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளை கேட்கிறவர்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்கள். அல்லேலூயா. இங்க அதுதான் மிஸ்ஸிங். நல்லா கேட்போம். அந்த பாஸ்டரை விட இவர் நல்லா பேசினார்ல, ரைட்டு, மார்க் போடு. இவர் நல்லா பேசினார்ல, இவரை கூட்டுவாங்க. இவரை யார் வந்தாலும் சரி, ஆமென், யார் வந்தாலும் சரி, வார்த்தைகள் உங்க இருதயத்திற்குள்ளே கடந்து செல்லாமல், உங்க இருதயத்துக்குள்ளே கடந்து போன வார்த்தையை நீங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்தாமல் அடையாளங்கள் மாறாது, மாற்றங்கள் உண்டாகாது. அல்லேலூயா. முதல் காரியம், சில அடையாள மாற்றங்களை தேவன் ஏற்படுத்தினதை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் உங்க வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட மாற்றங்களை கட்டளையிட விரும்புகிறார். ஆமென். முதல் விஷயம், நமக்கு முதல்ல நம்ம மாறணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது அவர் அற்புதம் செய்யும் போதெல்லாம், எப்போ யாருக்கிட்ட அற்புதம் செஞ்சாலும் ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி, நான் இதை செய்ய முடியும்னு நீ நம்புறியான்னு கேட்பார். ஆமென். அந்த கேள்வி ரொம்ப முக்கியம். அதை விட ஒரு கேள்வி இன்னொன்னு கேட்பாரு, நீ சரியாகணும்னு விரும்புறியான்னு கேட்பாரு. ஆமென். பசியில நீங்க இப்போ எங்க வீட்டுக்கு வர்றீங்க, பசியோட வர்றீங்க, பயங்கர பசி, தட்டெல்லாம் போட்டாச்சு, உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் எல்லாம் பண்ணி வச்சாச்சு, உண்மையிலேயே சாப்பிடணும்னு விரும்புறீங்கன்னு கேட்டா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்?
ஆனால் ஆண்டவர் அந்த கேள்வியை கேட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முகாந்திரம் என்னன்னு சொன்னா, உங்க விருப்பத்திலிருந்து தான் அற்புதம் ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். உங்க விருப்பம் அறிக்கையாய் மாறி அந்த அறிக்கை தேவ பிரசன்னத்திலே சொல்லப்படும் போதுதான் அது என்ன செய்து அற்புதமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அப்ப முதல் காரியம், உங்களுடைய இருதயத்திலே ஒரு வாஞ்சை வேணும், நான் மாறணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ நீங்க எடுக்கிறீங்களா, வீடியோ எடுக்கிறீங்களா, சரி அப்ப நான் இங்கேயே நினைக்கிறேன், நீங்க கவனிங்க. சில பேர் சொல்லுவாங்க, இது தேவனை தேடுகிற நேரம் அல்ல, நான் இன்னும் கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறேன், வந்துக்கிறேன். ஆனால் வேதம் 3 பருவங்களையும் வேதத்தில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. சிறு தடை பண்ணாதிருங்கள். அப்ப சின்ன பிள்ளைங்க வரணும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். பெரியவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, எல்லாமே அட்ரஸ் பண்ணியிருக்கிறது, பெரியவங்களுக்கே அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்ப எல்லாருமே தேவனை தேட வேண்டும் என்பதுதான். அதனாலதான் பைபிளில் சொல்லப்படுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. முதல் பகுதியில் நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த 2 மாதங்களும் எல்லா காரியத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய 2026 வேறு விதமா இருக்கும். ஆமென். உங்களுடைய இருதயத்திலிருந்து எழும்புகிற அல்லது உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும், நீங்க டென்ஷனா ரிலீஸ் பண்ணக்கூடிய காரியங்களும், நீங்க யாரை திட்டுறீங்களோ அவங்கள பாதிக்குதோ இல்லையோ உங்களை பாதிக்கும். ஆமென். அல்லேலூயா. இப்போ எங்கள் வீட்டிலேயே ஏதோ ஒரு காரியம் என் மகன் செய்கிறான், 2 பேர்ல யாராவது செய்கிறாங்க அப்படின்னா, நான் அவங்கள திட்டும்போது அவங்கள பாதிக்கிறத விட அதிகமான வகையில் யாரை பாதிக்கும், என்ன பாதிக்கும். ஆமென். எல்லா காரியத்தையும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட ஜபத்தினாலே நம்ம என்ன செய்யணும், விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ அந்த ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டிய காரியத்தை மறந்துட வேண்டாம். அது ஒரு பகுதியாக இந்த சபைக்கு. ஏன் இதை நான் திரும்ப சொல்றேன் அப்படின்னா, இங்கே நான் வரும்பொழுது நீங்க ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருந்தபடினாலே தேவன் அந்த காரியத்தை சொன்னதை உறுதிப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. இந்த 2 மாதங்களும் நீங்கள் சந்திக்க போகிற என்ன ஒரு காரியமா இருந்தாலும், பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவா இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, நீங்க உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாறும். ஆமென். வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒவ்வொரு நபரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய வாழ்க்கையில தோல்வி இருந்திருக்கிறது, ஆனால் அது நிரந்தர தோல்வியா இருந்திருக்காது. துக்கம் இருந்திருக்கிறது, ஆனால் அது நிரந்தர துக்கமா இருந்திருக்காது. அப்ப நீங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்முடைய டிசைன்லயே பிரச்சனைகளை வைக்கல. முள் முதற்கொண்டு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அழகான ஒரு வசனம், முள் இருக்கு பார்த்தீங்களா, முள்ளு, அது முதற்கொண்டு மனுஷன் பாவம் பண்ணதுக்கு அப்புறம் தான் முளைச்சுதான். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு அழகான ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம் தெரியுமா. முள் முதற்கொண்டு இந்த பூமியில முளைக்கிறதுக்கு மனுஷன் பாவம் பண்ணதுக்கு அப்புறம் தான், அது வரைக்கும் முள்ளே இல்லையா அந்த பூமியில. அல்லேலூயா. உள்ளதற்குள்ள ஒரு ஒரு கேடுகட்ட பிறப்பாய் அதாவது ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை உண்டாக்குனதுனால அவர் என்ன செஞ்சாராம், மனஸ்தாபப்பட்டாராம். எந்த ஒரு அனிமல், எந்த ஒரு பேர்டு, எந்த ஒரு பூச்சி எதுவுமே அவருக்கு மனஸ்தாபப்படலை. மனுஷனை உண்டாக்குனதுனால மனஸ்தாபப்பட்டாராம். ஆனா இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், அந்த மனுஷனுக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி மரித்தார். ஆமென். சிலுவையில அவர் அந்த பயணத்துல முதல் காயத்திலிருந்து, முதல்ல அவரை அரைஞ்சாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு, கன்னத்துல அரைஞ்சாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அந்த அதாவது அரைந்த முதல் அடியிலிருந்து கடைசியா அவருடைய விழாவிலே ஈட்டியை வைத்து குத்தின வரைக்கும் அவர் நினைவுல இருந்தது உங்க பேரும் என் பேரும் தான். ஆமென். உங்க பேரும் என் பேரும் தான் அவருடைய நினைவுல இருந்தது. அல்லேலூயா. ஆமென். அப்போ அப்படிப்பட்ட தேவனை வணங்குகிற நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்களா இருக்கிறோம். ஆனால் இங்க இருக்கக்கூடிய சபை விசுவாசிகள்ல நிறைய பேர், நான் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் விசுவாசியா இருக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை மாறாமல் இருக்குமானால், இந்த நாள் உங்கள் மாற்றத்தின் நாளாக அமையட்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரசங்கங்கள் வந்தாலும் சரி, அல்லது செய்தி கேட்டாலும் சரி, அல்லது நீங்க யூடியூப்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ செய்தி கேட்டாலும் சரி, நம்முடைய இருதயத்தை உடனே சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? நீங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை மாறும்,
நீங்க உங்களுக்கு வந்து அடுத்த மாசமே ஒரு வேலை கிடைக்கும், 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க வாங்குவீங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஆனால் தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று சொன்னாலோ, அல்லது தேவன் உங்களை இந்த காரியத்துக்கு நேராக மாற்ற விரும்புகிறார் என்று சொன்னாலோ, அதுக்கு அதிகமா சபையில கூட ஆமேன் வராது. ஆமேன். சரிங்களா? ப்ரூவ் பண்ணிட்டேன்னா, தேவன் ஒரு வார்த்தையை இந்த பைபிள்ல கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்னா, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. நமக்கு அந்த ரகசியம் தெரியல. நம்ம என்ன செய்யறோம்னா, பொருட்களை தேடி சம்பாதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் சபைக்கு வருகிறோம், இல்லை இடையில ஏதாவது ஒரு நாள் வர்றோம். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலையும் நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் வருமானா நம்ம உடனே அங்கே போகிறோம். அது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு நாள், அந்த ஒரு நாள், ஏன்னா உங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் செலவழிக்கிற நேரங்கள் யோசிச்சு பார்த்தோம்னா, கடவுளுக்காக நம்ம செலவழிக்கிற நேரம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆமென். அந்த நேரத்தையும் முழுமையாய் கொடுக்க முடியாதபடி நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் தேவன் தரக்கூடிய அடையாள மாற்றம் என்று ஒன்று வரும் பொழுது கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா நிற்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, என்னுடைய தகப்பனார் ஒரு மாரியம்மன் கோயில் பூசாரியுடைய குடும்பத்தில் பிறந்தவர். என்னுடைய தாயார் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தவங்க. 2 பேர் குடும்பத்திலையுமே ரட்சிக்கப்பட்டவர்கள் கிடையாது. ஆனால் நானும், என் தாய் முதலாவதாக ரட்சிக்கப்பட்டாங்க, அடுத்து நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்தேன். 2 பேரும் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு பிற்பாடு என் தாயோடு கூட பிறந்த, அதாவது தாய் மாமாவுடைய பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு கூட நாங்க போனது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா போனது கிடையாது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வரைக்கும் பேசினாங்க. ஆனால் எங்களிடத்திலிருந்து அல்லது நாங்க வந்த ஆசீர்வாதம்னு அவங்க உணர்ந்ததுக்கு பிற்பாடு கல்யாணம் வைக்கும் போதே அவங்க 2 பேரும் வரமாட்டாங்க, அதனால ஞாயிற்றுக்கிழமை வைக்காதீங்கன்னு சூழல் மாறினது. அல்லேலூயா. ஆமென். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றது சாதாரண காரியம் கிடையாது. நீங்க இங்க ஒரு வாழ்க்கை, உங்க தொழில் செய்யற இடத்துல ஒரு வாழ்க்கை, குடும்பத்துக்குள்ள ஒரு வாழ்க்கை, ஈஸியா வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் வேதத்தின்படி எல்லா இடத்திலும் வாழ்றதுதான் ஆராதனை. ஆமென். தானியேலை குறித்து அதுக்கப்புறம் ஆண்டவரும் பேசினார். ஏன்னா நீங்க மற்ற நேரத்தில் இருக்கிறத விட சபைக்குள்ள வரும்போது ராஜா மாதிரி தான் வரணும். ஆமென். ராணி மாதிரி தான் வரணும். உள்ளதுக்குள்ள இந்த அழுக்கிட்ட இருந்து ட்ரெஸ் எடுத்து போட்டு வந்துட்டு எல்லாம் 6 நாளும் நல்லா ஜிகுன்னு போயிட்டு கரெக்டாக சர்ச்சுக்கு வரும்போது சரி ஏதாவது ஒரு பழைய சட்டையை போட்டு போவோம். எங்கிட்ட நம்ம ஜிகுன்னு போனால் பார்த்தோம், அவன் கண்ணு போட்டுருவாள்ல, நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சிருவார்ல, பாஸ்டரே அப்படி நினச்சிருவார்ல. அல்லேலூயா. எங்க நீங்க எல்லா இடத்துக்கும் பெஸ்ட்டாக போங்க, தப்பு கிடையாது. ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது பெஸ்ட்டாக தான் வரணும். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரும்போது பெஸ்ட்டாக தான் வரணும். அப்போ இங்க அவங்க தகப்பன் சொல்றான், அவனுக்கு ட்ரெஸ்ஸை நீங்க போட்டு விடுங்க, இல்லைன்னா அவன் போட மாட்டான். அழகா போட்டிருக்கு. இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் அதிகாரத்தை கொடுக்கிறாரு, கால்களுக்கு பாதரட்சையும் ஒரு ஆயுதத்தையும் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. முதல் காரியம், உங்களுக்கு ஒரு அடையாள மாற்றத்தை குறித்து பேசும்போது உங்களை தேவன் தகுதி இல்லை என்கிற இடத்திலிருந்து மகன் என்கிற அடையாளத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்பா பிதாவே என்று நீங்க பாடுறீங்க பாத்தீங்களா? அதான சொன்ன வந்தேன், கிறிஸ்தவர்கள் எல்லாம் பொய் சொல்ல வைக்கணும்னா ஒரு பாட்டு பாட சொன்னா போதும். ஆமென். உண்மையிலேயே இந்த பாடல் வரிகளை உணர்ந்து, எனக்கெல்லாம் நிறைய நேரங்களில் என்னுடைய மன அழுத்தங்களுக்கு மத்தியில் என்னுடைய பாடல்கள் தான் ஜபமா இருந்திருக்கு. என்னால் ஜபம் பண்ண முடியாது, அதனால பாட்டு பாடிக்கிட்டே இருந்திருக்கேன். அந்த பாடல்களே அது ஜபமா இருந்திருக்கு. அது எப்போ ஜபமாகும்னா அந்த வார்த்தைகளை உணர்ந்து ஆவியில நிரம்பி பாடினா தான் அது ஜபமாகும். சும்மா இது ஒரு பாட்டு செஷன், அதனால 2 பாட்டு பாடுவோம், அதில் வீட்லையுமே குடும்ப ஜபத்தில் ஒரு பாட்டு பாடுவோம், அது பிரயோஜனம் இல்லை. வார்த்தைகளை ஒரு ஜபமாக, ஏன் இந்த பாடலை கொண்டு வந்திருக்குன்னா, சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கிறவன் பைபிள் இருக்கு. ஆமென். சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறவனும் சங்கீதம் பாடலாம், தப்பு இல்லை. ஆமென். உங்களை பாருங்க, இயற்கையாகவே மனுஷனுடைய லைஃப்ல எங்க இப்போ உலக பிரகாரமா ஒரு காலேஜ் பசங்க டூர் போறாங்கன்னு வைங்களேன், ஏன் பாட்டு போட்டு பஸ்ல ஆடிட்டே போறான்? பாட்டு தான் அவனுக்கு சந்தோஷத்தை தருது. ஆவி இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா பைபிள்ல இருந்து தான் வருது. ஆமென். சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க குரல் முக்கியம் அல்ல. பிள்ளைகளை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. உங்களுடைய குரல் முக்கியம் அல்ல.
எனக்கெல்லாம் பாட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன், என் மகனோ இல்லை மனைவியோ நீங்கள் பாடுங்க ஏதாவது சொன்னால் பாட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னை இழுக்காது. எனக்கும் பாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆமென். நீ பிரசங்கம் பண்ண சொல்ல 4 மணி நேரம் கூட பிரசங்கம் பண்ணுவேன். ஆமென். ஆனால் பாட்டை மட்டும் என்னை பாட சொல்லாது. பாட்டுக்கு ஆனதுனால நான் பாடவே மாட்டேன் கிடையாது. தனியாக நான் இருக்கும்போது நான் என்னென்னலாம் பாடுவேன்னு அவங்களுக்கு தெரியும். ஆமென். நான் நல்லா தான், அதாவது என்ன சொல்கிறது, கர்த்தர் தான் என் குரலை கேட்குறாருன்னு நினச்சிட்டேன்னா நம்ம வேற மாதிரி பாடிக்கிட்டே இருப்பேன் நான் பாட்டுக்கு. ஆனால் பப்ளிக் பிளேஸில் உங்கள் கூட்டத்தை கலைக்க வேணாமேன்னு பாடுறதில்லை. அல்லேலூயா. ஆமென். அப்போ உங்களுடைய அடையாளத்தை மாற்ற விரும்புகிறார். எப்படிப்பட்ட அடையாளம் என்று சொன்னால், மகன் என்கிற அடையாளம். முதல் விஷயம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நான் புழு, நான் குப்பை, நான் தூசி, நான் நீசன், நான் பாவின்னு போய் ஜபத்தில் நிற்காம, அப்பா நான் பிள்ளை வந்திருக்கிறேன்னு போய் நிற்க போறீங்க இனிமேல் உங்கள் ஜபத்தில். அல்லேலூயா. முதல் அடையாள மாற்றம் அதுதான். 2வது காரியம், மார்க் 10வது அதிகாரம் 50வது வசனம். மார்க் 10வது அதிகாரம் 50வது வசனம். சீக்கிரமா. போதும். அற்புதம் நடந்ததுக்கு அப்புறமா பாருங்க, இது யாரை பத்தி சொல்லப்படுதுன்னா பர்திமேயு குருடனை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அழைத்து வர சொன்னார். அவங்களே ஒரு செய்தி கொடுக்குறாங்க. அவர் என்ன சொன்னாரு? கூட்டிட்டு தானே வர சொன்னாரு. அப்ப அவங்க பங்குக்கு அவங்க கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? திடன்கொள், எழுந்திரு, 3வது மட்டும்தான் அவங்க வேலை. ஆமென். உன்னை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கணும். பாருங்க, அதுதான் சொல்றேன். ஆண்டவரோடு நம்ம ஐக்கியமா இருந்தோம்னா நம்ம வாயிலிருந்து வார்த்தைகளை அவரே போடுவார். ஆமென். அல்லேலூயா. திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். அப்போ அற்புதம் நடக்கல. உடனே பைபிள்ல போடுற அடுத்த வசனம், உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை, ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, பாருங்க, வஸ்திரத்தை பத்தி தான் அதிகமா பேசுறோம். அவனுடைய மேல் வஸ்திரம் தன்னை பிச்சைக்காரன் என்று அடையாளப்படுத்தி கொண்டிருந்தது. அவனுடைய மேல் வஸ்திரம் பிச்சைக்காரன் என்று அடையாளப்படுத்தி கொண்டிருந்தது. அந்த அடையாளம் இனி தேவையில்லைங்கிறத அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டான், விசுவாசத்தினால. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்கு அண்ணால குறித்து அதுதான் ரொம்ப விசேஷமா இருக்கும். என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, பைபிள்ல வேற எங்கேயுமே அப்படி நான் பார்க்கல. சிலருடைய வாழ்க்கையிலையுமே நான் அதை பார்க்கல. அவ போய் ஜெபம் பண்றா இல்லையா, ஏதோ ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அது ஏதோ நடக்கும்னு நம்புறேன் அப்படின்னு நம்பாம போவாங்க நம்ம சபைக்கு வர ஜனங்கள் எல்லாம். ஆனா அவளை பொறுத்து எப்படி எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அவ சொன்னா, அழுதா, இருதயத்தை ஊட்டுனா, அதற்கு பின்பதாக அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த வசனம் இது. பிள்ளை பெற்றுக்கிற விஷயங்க. உடனே துக்கம் போறதுக்கு அங்க ஒரு தலைவலி போயிடுச்சுன்னு சொல்ற காரியம் கிடையாது. வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்ற காரியம் கிடையாது. 10 மாசம் கழிச்சு தான் தெரியும் ரிசல்ட். ஆமென். கன்சீவ் ஆனாலும் பிள்ளையை பெக்கணுமே ஆரோக்கியமா, அதுக்கு இன்னும் 10 மாசம் இருக்கே. ஆனா அவளுக்கு தெரியும், நான் எந்த இடத்துல ஊத்திருக்கேங்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் அவளுக்கு இருக்குது. அல்லேலூயா. போய் பக்கத்து வீட்டு சாந்தியை காக்கும் காந்தா காக்கும் நீங்க போன் பண்ணி ஊத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அல்லேலூயா. கேட்கும் போது உச்சி கொட்டி கேட்பாங்க, அவளும் பஞ்சாயத்துல தான் இருக்கலாம், ஐயோ ஜாலி அப்படிம்பாங்க. உங்களுடைய காரியங்களை யார் இடத்துல, நான் அதை தான் பழகிருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். எனக்குன்னு ஒரு ஷேர் பாயிண்ட் இருந்ததே கிடையாது. ஆவிக்குரிய ரீதியாகவும் கிடையாது, உலக பிரகாரமும் கிடையாது. என் ஷேர் பாயிண்ட் எல்லாம் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் தான். ஏன்னா சொல்லுவோம்ல, எனக்கு ஒண்ணுன்னா அவர் தான் வர முடியும், வேற யாரும் வர முடியாது. அல்லேலூயா. ஆமென். உலகத்துல பல உறவுகளை கொடுத்திருந்தாலும் இருதயத்திற்கு இருதயம் ஊற்றக்கூடிய ஒரே ஒரு இடம் தேவ சமூகம் மாத்திரமே. இங்கே அவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே அந்த ஆடை எரிஞ்சிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இனி எனக்கு இது தேவைப்படாது. அல்லேலூயா. இப்ப 2வது காரியம், முதல்ல மகன் என்று சொன்னேன். 2வது காரியம், வாங்கி கொண்டே இருக்க வேண்டும். அதான் உங்கள்கிட்ட சொன்னேன் முதலே, வாங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் மாறிடுச்சாங்க. அல்லேலூயா. அவன் ஒருவேளை மனதில் நினைச்சு, எனக்கு கண் பார்வையெல்லாம் கொடுத்துடாதீங்க ஆண்டவரே, அப்புறம் ஒரு பையன் எனக்கு பிச்சை போட மாட்டான், நீங்க ஏதாவது காசு இருந்தா கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம்ல. வழக்கமா அதானே கேட்டுட்டு இருக்கான் வாசல்ல உட்காந்து, வழி அருகே உட்காந்து. ஆமென். ஆனா அவனுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. அதனால நான் இனிமே வாங்கி கொண்டு இருக்க மாட்டேன், கொடுக்கிறவனா மாறுவேன், அதுக்கு நீங்க கண்களை திறந்துருங்கன்னு சொல்றான். அல்லேலூயா.
அடையாள மாற்றம் ரொம்ப முக்கியம். அடையாள மாற்றம் ரொம்ப முக்கியம். சபையிலுக்கு நீங்க வந்த ஆரம்ப நாட்கள்ல எதையாவது எதிர்பார்த்து நீங்க வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க வர்றீங்கன்னா தேவ பிரசன்னத்தை தவிர வேற எதையுமே எதிர்பார்த்து வரக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். இந்த சபையில நீங்க உட்கார்ந்துக்கிற சேர்ல இருந்து, நீங்க யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து, இங்க போடியம், அதாவது புல்பிட்ல இந்த இடம் வரைக்கும் ஆண்டவரால யாரையும் வச்சு நிரப்ப முடியும். ஆமென், அல்லேலூயா. நான் இருந்தாதான் இந்த சபை, நான் எத்தனை வருஷமா இந்த சபைக்கு வந்திருக்கிறேன், நான் உட்கார்ற இடத்துல அதெல்லாம் நடக்கும் நிறைய சபையில. நான் உட்கார்ற இடத்துல அவ உட்கார்ந்துட்டா, அல்லேலூயா. எந்த இடமும் நிரந்தரம் கிடையாது, எந்த இடமும் நிரந்தரம் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தரக்கூடிய அடையாள மாற்றம் உங்களை என்ன செய்ய வைக்கும் அப்படின்னா, பெற்றுக்கொள்கிறவர்களாகவே இருக்க விடாது, கொடுக்கிறவர்களாய் உங்களை மாற்றும். அல்லேலூயா. மூணாவது காரியம், யோவான் 8வது அதிகாரம் 9-11 வரைக்கும். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. மூணாவது காரியம், பாவி என்கிற அடையாளத்தை உங்களை விட்டு அகற்றி போடுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். இந்த பாவிங்கிற அடையாளத்தை உங்களுக்கு அடிக்கடி மனுஷனுக்கு கூட தெரியாது, ஆனா பிசாசு உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டே இருப்பான். நீ அன்னைக்கு அதை செஞ்சவ தானே, அன்னைக்கு இதை செஞ்சவன் தானே, நீ இப்படி பேசினவன் தானே, நீ இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணவன் தானேன்னு சொல்லி உங்களுடைய அடையாளம். நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் உண்டு, தேவனுக்கு உங்க பாவங்கள் எல்லாம் தெரியும், ஆனா மகனே மகளே முத்துக்குமார்னு பேர் சொல்லி அழைப்பார். ஆனா பிசாசுக்கு உங்க பேர் தெரிஞ்சாலும் உங்க பாவத்தை சொல்லி தான் அழைப்பான். அல்லேலூயா, ஆமென். அப்ப நீங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் இந்த நாளிலேயே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவி என்கிற அடையாளத்தை மாற்றி போடுகிறார். ஆமென். இதே மாதிரி இது ஒரு விபச்சாரினா, இன்னும் இதே மாதிரி ஒரு விபச்சாரி தான் யோவான் 4:30 சொல்லப்படுது. 4:30 வாசிங்க. யோவான் 4:30. அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு, யார் சொல்லிங்க வந்தாங்க? யார் சொல்லி வந்தாங்க? இவள் யாருமே அந்த கிணத்தடியில் இருக்கக்கூடாதுன்னு தண்ணி பிடிக்க போற நேரம் எல்லாரும் போயிடுவாங்க. அப்ப நம்ம இந்த நேரத்துல போனாதான் யாருமே இருக்கு. ஏன்னா அவள் லைஃப் அப்படி, லைஃப் தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தபடினாலே, அவள் ஒரு தவறான காரியங்களை செய்து கொண்டிருந்தபடினாலே, வேசியை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்ததுனால, அவள் யாருமே நம்மளை எதுவும் பேசிடக்கூடாதுன்னு யாரும் இல்லாதப்பதான் அந்த தண்ணி எடுக்க போறா. ஆமென். நான் இதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரம் இல்லை. அவரோடு பேச 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 அவருடைய அடையாளங்களை தெரிந்து கொண்டால் தன்னுடைய அடையாளமும் மாற்றப்பட்டது. ஆமென். அவளுடைய அவர் யாரு? முதல்ல ஆரம்பிக்கும் போது யூதன் என்று தான் ஆரம்பிக்கிறார். மறுபடியும் ட்ரெஸ், ஏன்னா அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்து யூதன்னு சொல்றார். அப்படியே போக போக தீர்க்கதரிசி, மேசியா, கடைசி அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சொல்றாங்க உலக ரட்சகர். ஆமென். இங்க நம்ம வாசித்தோம் 4:30. நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அவள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவ ஒரு ஊருக்குள்ள சொல்லி, அந்த ஊரே திரண்டு இப்படியா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பார்க்க போறாங்கன்னா அவளுக்குள்ளே ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. இந்த சர்ச்லயே உங்க கண் பார்வைக்கு தெரிந்து தவறான வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதன் இங்க இருந்து போதிச்சா, பாஸ்டரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க, அவங்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க. கரெக்ட் தானே? அல்லேலூயா. அவர்லாம் என்ன எப்படி இருந்த, அவரை போய் இப்படி புல்பிட்ல ஏத்துறாரு, அவரை போய் இப்படி பாட வைக்கிறாரு, அவரை போய் இந்த சர்ச்சில் உட்கார வைக்கிறாரு சொல்லுவோமா? ஆமென். ஆனா இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் நேரம் செலவழிச்சா பார்த்தீங்களா, அப்பவே அவருடைய முக அடையாளங்கள் மாறிடுச்சு. ஆமென். எப்படி மோசே மலையிலிருந்து இறங்கி வரும்போது ஒரு பிரகாசம் இருந்ததோ,
அதே போல இந்த மகளுடைய முகத்துல ஒரு பிரகாசம் வந்ததுனால மொத்த ஊரும் வந்துட்டாங்க. சிங்கிள் கான்வர்சேஷன்ல. நம்ம எத்தனை வருஷம் சபைக்கு வர்றோம்? அல்லேலூயா. இந்த வருஷம் 10 மாசம் முடிஞ்சிருச்சு. 10 மாசம் ஒரு பிறப்பு, ஒரு குழந்தை பிறப்புக்கிற ஒரு டியூரேஷனுக்கு சமம். இந்த வருஷம் ஒரு ஆத்மாவுக்கு ஆண்டரை பத்தி சொல்லி நான் சபையில சேர்த்துக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, ஒரு 4-5 பேராவது சொல்றீங்க. அவங்க சபையில இருக்கணும் இப்போ. ஆனால் செயல்படாத கிறிஸ்தவர்களாக தான் நம்ம நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. பாவி என்கிற அடையாளத்தை உங்களை விட்டு மாற்றி போட வல்லமையுள்ள ஒரே ஒரு, அதுவே அவங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. நீ யாரு பாவத்தை மன்னிக்கிறதுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க பரிசேயர் சதிசேயர்லாம். ஆமென். அவர் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். ஆமென். இனி பிசாசு ஒருவேளை உங்க பழைய வாழ்க்கையை, உங்க பாவத்தை சொல்லி காமிச்சா நீங்க சொல்ல வேண்டியது முதல் பாயிண்ட்டுக்கு போயிடணும். நான் அவருடைய பிள்ளை, அல்லேலூயா. நான் அவருடைய மகன், நான் அவருடைய மகள், அல்லேலூயா. ஆமென். 4வது காரியம், லூக்கா 1வது அதிகாரம் 36வது வசனம். நல்லா கவனிங்க. மலடி என்னப்பட்ட அவளுக்கு, மலடி என்னப்பட்ட, அப்ப அவளுக்கு இருந்த அடையாளம் என்ன? மலடி. ஆமென். உலக பிரகாரமாக மலடி என்கிற சூழ்நிலையில் நீங்க இங்க இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ரீதியா நீங்க ஒரு மலடியா இருந்தாலும் சரி. ஆவிக்குரிய ரீதியா மலடினா என்ன? பவுல் சொல்றான், ஒரு ஆத்துமாவை கொண்டு வந்து நான் ஆண்டருக்கு முன்னாடி நிப்பாடுறதுக்கு முன்னாடி கர்ப்ப வேதனை படுகிறேன்னு சொல்றான். அப்ப மலடினா என்ன? இன்னும் ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ணாம இருக்கிறோம்ல, அவங்க எல்லாருமே மலடி தான். ஆவிக்குரிய இந்த கேட்டகரியில ஆம்பளை மலடி இருப்பான், பொம்பளை மலடி இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆனால் ஆத்துமாவை கொண்டு வந்து நீங்க நிறுத்துவதற்கு உதவி செய்கிறது தேவனுடைய கிருபை. ஆமென். இன்னைக்கு அந்த மலடி என்கிற அடையாளம் மாறி வரப்போகிற வருஷத்துல நீங்க எல்லாருமே ஊழியம் செய்ய போறீங்க. அல்லேலூயா. வரப்போற வருஷம் தானே, இன்னும் 2 மாசம் ஜாலியா இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆமென். எப்பவுமே வந்து நம்ம நல்ல காரியங்கள்ல தள்ளி போடக்கூடாது. அப்படிதானே சொல்லி வளர்த்துருக்குறாங்க. ஆமென். இன்னைக்கே நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணணும். நம்ம நிறைய பேர் என்ன செய்யறது இல்லைன்னா, ஊழியம் என்கிறது ஒரு சாரா இருக்கு. இந்த சபையில யாராவது தெரிந்த முகங்கள் ஒரு 15 பேர் இருப்பாங்க. பாஸ்டருக்கு அடுத்த லெவல்ல நீங்களாவே அவங்கள வச்சுக்கிருவீங்க. அவங்க வந்து ஊழியம் செய்யறவங்க, நம்மலாம் வந்து போய் சீட்ல உட்காந்து எந்திரிச்சு வரவங்க நம்மளா நினைத்து கொள்கிறோம். ஆமென். எனக்கு தெரியும் ஒரு பையன், நாங்க ஒரு மலையூர் என்கிற ஒரு கிராமத்துல ஊழியத்திற்கு சென்றோம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சொல்லியிருந்தாலும் நீங்க மறந்துருப்பீங்கிற விசுவாசத்துல இதை சொல்றேன். அப்போ நாங்க வந்து மலையூர் என்கிற கிராமம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, தேவன் தரக்கூடிய அடையாள மாற்றம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா உங்க லைஃபே மாறிடும். ஆமென். யோசிச்சு பாருங்க. இப்போ இங்க யாராவது போலீஸ்காரங்க இருக்கீங்களா? போலீஸ், டிராஃபிக் போலீஸ், ஃபயர் சர்வீஸ்ல வேலை பார்க்குறவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை. உதாரணத்துக்கு சரியா, ஒருத்தர் வந்து நீங்க உங்களில் ஒருத்தர் வந்து டிராஃபிக் போலீஸா இருக்கிறீங்கன்னு வைங்க. போய் நீங்க இந்த மஹால் ஏரியா பயங்கர டிராஃபிக்கா இருக்கு. உங்களுக்கு ஃபோன் ஏதோ வருது. ஃபோன் வந்த உடனே நீங்க என்ன செய்றீங்க? மஹால் ஏரியாவில் பயங்கர டிராஃபிக்கா இருக்கு சார், நீங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்ன உடனே கையிலேயே கட்டிட்டு சட்டை போடாம ஒரு பனியன் ஒன்று போட்டுக்கிட்டு இங்க வா, ஒரு நெல்லுன்னு சொன்னா எவனாவது மதிப்பானா? முதல்ல என்ன செய்யணும்? உங்க அடையாளத்தை மாத்தணும். ஆமென். அடையாளத்தை மாத்தினாதான் உங்க அதிகாரம் வேலை செய்யும். அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் பாருங்க. நிறைய இங்க நான் ஆவில உணர்றேன், சில பேருக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால நான் சரியில்லை, நான் இதை செய்ய முடியாதுன்னு இதே நினைவில் இருக்கிறத ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார் உங்க வாழ்க்கையில. ஆமென். தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த மகள், இந்த கண்ணாடி போட்டுக்கிற அந்த பொண்ணு உங்களோட தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். ஆமென். உன் வாழ்க்கையில நிறைய விஷயத்துல உன்னுடைய தயக்கத்தினாலேயே நிறைய விஷயத்த நீ இழந்து போயிருக்கிற. அந்த நேரத்தில் நான் பேசி இருந்திருக்கலாம், அந்த நேரத்தில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்கலாம், அந்த நேரத்தில் நான் அதை செஞ்சிருக்கலாம் தோணுதா உன் மைண்ட்ல? அதை ஃபுல்லாக ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார். ஆமென். தேங்க்யூ. கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவங்க மாத்திரமல்ல, இன்னும் சிலர் தேவன் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில நீ தேவன் கொடுத்த நன்மையை கூட மறந்து, அல்லது தேவன் கொடுத்த தாளந்துகளை கூட மறந்து நீங்க உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்காம விட்டதுனால இழந்து போனவைகள் நிறைய இருக்கலாம். ஆனால் இழந்து போனதை விட அதிகமாய் தரக்கூடிய கர்த்தர், முந்த செய்கிற கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் மனைவி முதற்கொண்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆராதனை ஓரளவு கொஞ்சமாவது கரெக்டாக பண்ணாங்களா இல்லையா? நல்லாவே பண்ணாங்களா? சரி, ரைட்டு. ஆனால் ஒரு வாரமாக எங்களை பூரா பேரையும் கிறுக்காக்கிட்டாங்க.
ஆமென், அல்லேலூயா. ஏன்னா எனக்கு வராது, நான் அப்படி பண்ணதில்லை, அது செய்ய முடியாது, நான் எதுக்கு எல்லாத்துக்குமே துறவி மாதிரி நின்றுறது. சத்தம் அதுக்கு ஏமா அப்படி நினைக்கிற அப்படிலாம் நம்ம பேசுறதெல்லாம் கிடையாது. நம்ம ஏன்னா பேசினாலும் உள்ள போகாதுன்னு நமக்கு தெரியும். அதில் பேச வேண்டிய பெரிய இடத்துல சொல்லிட்டேன் நான். அல்லேலூயா, பெரிய இடத்துல சொல்லியாச்சு. சில பேரை எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், அவர் இறந்து போயிட்டார். தார் குச்சியை வச்சு பின்னாடி குத்துனாதான்டா மாடு போகும், அது வரைக்கும் அது போகும்னு நினச்சா என்ன செய்யாது, போகாது. ஆமென். சிலருக்கு அப்படி. ஆனால் என்ன அப்படி கிடையாது. ஒரு கிளாஸில் வந்து யாராவது செமினார் எடுக்கிறியான்னு கேட்டால் 2ஆம் கிளாஸ்லேயே கையை தூக்கிட்டு ஓடின ஆள். ஆமென். திடீர்னு கூட்டத்தில் உட்காந்துட்டு பிரசங்க யார் வரல, நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்களான்னு கேட்டால் நான் பிரசங்கமே ப்ரிப்பேர் பண்ணலாம், நான் கொடுங்க, நான் பிரசங்கம் பண்ணிடுவேன்னு சொல்லிடுவேன். ஆமென். இதை என் பெருமைக்காக சொல்லலை. தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் நடத்துகிறார். எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இல்லைன்னா அதுவும் நடக்காது. ஆமென். சரி, முதல் காரியம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 21, 22. கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்க வாசிங்க. மைக் இருந்ததுன்னா மைக் கூட கொடுங்க. குமாரன் தகப்பனை நோக்கி ஆமென். நல்லா கவனிங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த வேத பகுதி உங்களுக்கு தெரியாதது கிடையாது, எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. இது என்ன உவமைன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா? ஒரு சிலர் கரெக்டாக சொல்றீங்க, சில பேர் கெட்ட குமாரன் பைபிள் எங்கே போட்டிருக்கு சொல்லுங்க? எங்கேயாவது கெட்ட குமாரன் பைபிளில் போட்டிருக்கா? இளைய குமாரன் தான் போட்டிருக்கு. பார்த்தீங்களா? நம்ம இப்படி தான் மற்றவங்களை பூரா தீர்ப்பு செஞ்சிடறோம். ஆமென். ஈஸியாக யாரையும் ஜட்ஜ் பண்ணிடுவோம். அவங்க கெட்ட குமாரி, அவர் பொய் சொல்லி, அவர் கோழிமுட்டி, இப்படி ஏதாவது பேர் வச்சிருவோம். ஆமென். ஒரு முறை போய் நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி நின்று இதெல்லாம் பேசி பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென். என்ன தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, முக்கியமான காரியத்தை நீங்க இதுல நோட் பண்ண வேண்டியது, குமாரன் தகப்பனை நோக்கி. ஆமென். 22வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி. யார்கிட்ட பேசியிருக்கணும்? நான் தான் சொன்னேன், என் மனைவி சொல்லும்போது நான் அவங்ககிட்ட பதில் அப்படிலாம் அப்படி பக்குவமாக பேசல, மேல் இடத்துல சொல்லியாச்சுன்னு சொல்லி. யார் இடத்துல பேசியிருக்கணும்? நியாயமா மகன்கிட்ட தானே பேசியிருக்கணும். தெளிவாக பைபிளில் போட்டிருக்கு, குமாரன் தகப்பனை நோக்கி. 21வது வசனம். 22வது வசனத்தை சொல்ல போட்டிருக்கு, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவன் தன் அடையாளத்தை மறந்து விட்டான். அடையாளத்தை மறந்துட்டான். என்ன அடையாளம்? அவனுடைய ஒரிஜினல் அடையாளம் என்னது? மகன். மகன் என்கிற அடையாளத்தை அவன் மறந்துட்டான். எதனால மறந்தான் அப்படின்னா, தேவனை விட்டு தூர போன ஒரு வாழ்க்கையினால. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில வெளியில சொல்ல முடியாது. எல்லாருமே எல்லா சபையிலையும் சரி, பாவத்தை பத்தி பேசின உடனே பெற்றோர்கள் பூரா பேரும் தன் பிள்ளைகளை பார்க்க வேண்டியது, இல்லைன்னா வாலிபர்கள்லாம் உட்கார்ந்துருக்கிற பகுதியை பார்த்து பார்க்க வேண்டியது. பாவம் என்று சொன்னாலே அப்படிதான் எல்லாருடைய புரிதலும் இருக்கிறது. ஆனால் எல்லாருக்குள்ளேயும் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் இருக்கிறது. எல்லாருக்குள்ளேயும் தேவனுக்கு பிரியமில்லாத இருக்குது. ஆனால் அதை வெளியேறினா தான் எல்லாம் புதிதாயின்னு நம்ம சொல்ல முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வாயிலிருந்து நீங்களாகவே அறிக்கை பண்ணலாம், தைரியமா அறிக்கை பண்ணலாம், எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. பழையவைகள் ஒளிந்து போயின. ஆமென். அல்லேலூயா. இந்த இளைய குமாரன் தயங்கி வர்றான் அவங்க அப்பா கிட்ட. 19வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். யார் கேட்கிறா? அப்பா கிட்ட போய் பையன் கேட்கிறான். பிசாசுனுடைய நோக்கம் இதுல இருந்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஒரு பாவம் செய்றீங்க, தேவையில்லாத காரியத்தை செய்றீங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசுறீங்க, குடும்பங்களுக்குள்ள சமாதான குறைவை கொண்டு வர்றீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்குறீங்க, சிந்தனையில தேவையில்லாத சிந்தனையை வைத்துக் கொள்றீங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு முகாந்திரம் தான். என்ன தெரியுமா? நீங்க உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை பிரிக்கும்படியா. ஆமென். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் சரியா இல்லை அப்படின்னா, அவர் கரெக்டா தான் இருக்கிறாரு. ஆமென். நம்மள ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளே தள்ளி பிரித்து விட வேண்டும் என்பதுதான் பிசாசினுடைய நோக்கமா இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு. நான் சொன்னேன், இந்த டிராபிக் போலீஸ் எக்ஸாம்பிள் சொன்னேன். இவர் உடனே அந்த தகப்பனார் சொல்றாரு,
நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை, இவனுக்கு இவன் பேச்சு சரியில்லைப்பா, இவனுக்கு இன்னும் மகன் அப்படிங்கிற எண்ணம் வரல, அதனால நீ என்ன செய்ய, போய் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிர பாருங்க. அதையும் இன்னும் நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். அவனை போட சொல்லுங்கன்னு சொல்லல, அவனுக்கு ட்ரெஸ்ஸை நீங்க போட்டு விடுங்கன்றார். ஏன்னா அவனுக்கு மனசு வராது. ஆமென். அவன் வாழ்ந்த பாவ வாழ்க்கைக்கு அவன் இந்த ட்ரெஸ்ஸை நான் போடணுமா? பன்றிகளுக்கு நடுவுல இருந்து வர்றாங்க, அவன் பன்றிகளுக்கு நடுவுல இருந்து வர்றான். எத்தனை நாள் குளிக்கலன்னு தெரியாது, எத்தனை நாள் சாப்பிடலன்னு தெரியாது, உடல்ல எவ்வளவு துர்நாற்றம் இருக்குன்னு தெரியாது. என்னுடைய மாமா வந்து அம்மாவோட கடைசி தம்பி வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு விலை உயர்ந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தார். ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு பெருசாக விலை உயர்ந்ததாக தெரியாது, ஆனால் அவர் ரொம்ப பிராண்டடாக போடுறதுனால நான் வந்து எங்கள் குடும்பத்துக்கே 3000 ரூபா 4000 ரூபாயில் எடுத்துருவேன் ட்ரெஸ்ஸு. ஆனால் என் பர்த்டேக்கு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பேண்ட் ஷர்ட்டு, நல்ல ஒரு பிராண்டட் பேண்ட் ஷர்ட் ரெண்டு சேர்த்து 5000 ரூபா எனக்கு மட்டும். அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆக்சுவலாக பர்த்டே அன்னைக்கு ஈவினிங் தான் எடுத்து கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம், ரொம்ப மாதங்களோ ரொம்ப வருஷங்களோ அதை போடவே எனக்கு மனசு வரல. 5000 ரூபா ட்ரெஸ்ஸையா நம்ம போடுறது? போட்டால் ஏதாவது லேசாக ஓட்ட விழுந்துருச்சுன்னா நெஞ்சே வலிச்சிடும். காசு போட்டது அவரு. ஆமென். எனக்குள்ள அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை, இந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம போடலாமா? நான் இப்போ தான் இப்படிலாம் நீட்டாக வர்றேன். பாலமேடுலேருந்து கொஞ்சம் தூரம் மேலே போகணும். அந்த எல்லைக்குள்ளே போகும்போது வெளியிலேயே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே செருப்பெல்லாம் கழட்டி வச்சிடணும். அவங்களுடைய விசுவாசம் என்னன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு எல்லை தெய்வம் இருப்பதாக நம்பி இங்கேயே செருப்பை கழட்டிருங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் எல்லாருமே போகிறோம், உள்ளே போகிறோம். அப்போ எங்களோட ஒரு தம்பி சென்னையிலேருந்து வந்திருந்தான். அவர் அந்த தம்பியை கூட்டிகிட்டு வந்தது ஒரு ஊழியக்காரர். அவர் வந்து முன்னாள் தமிழ்நாடு கால்பந்தாட்ட வீரர், ஃபுட்பால் பிளேயர். அப்போ அவர் நாங்கள் எப்போவுமே போனோம், அது 2வது தரமோ 3வது தரமோ நம்ம போகிறோம். அப்போ நாங்கள் போகிறப்ப என்ன பேசிட்டு போகிறோம் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் நடத்துறதுக்கு யார் யாரெல்லாம் போகலாம், இவங்க போகலாமா அவங்க போகலாமாங்கிறப்ப அந்த தம்பி அந்த ஃபுட்பால் பிளேயர் கூட்டிகிட்டு வந்த அந்த தம்பி சொல்கிறாப்புல, அண்ணே நீங்கள் போய் என்ன ஊழியனாலும் பண்ணுங்க, சின்ன பசங்களை பூரா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் சின்ன பையன், இத்தனைக்கும் ரொம்ப போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 16லேருந்து 18 வயசு தான் இருக்கும். அப்போது அந்த ஸ்டேஜில் அவன் சொல்கிறான், நாங்களும் மனசில் சரி நமக்கு வந்து ஒரு பேர்டன் குறையுதுன்னு நினச்சாலும் இவன் ஒத்தால நின்று எப்படி பிள்ளைகளை சமாளிப்பான்? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 பிள்ளைங்க வரும். அவங்களுக்கெல்லாம் பாட்டு சொல்லி டான்ஸ் ஆடி கதை சொல்லி இதெல்லாம் நாங்கள் போய் ஒவ்வொரு வீடாக போய் ஊழியம் பண்ணி ஜெபம் வர்ற வரைக்கும் இவன் தாக்கு பிடிப்பானான்னு யோசிச்சுட்டே வர்றோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்ன ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுத்துருக்கிறாருன்னு தெரியல. நாங்கள் அந்த எல்லையிலேருந்து நடந்து திரும்ப அந்த ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கும், ஒரு சின்ன ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த ஸ்கூல் கிரவுண்டு வர்றதுக்குள்ளே அவனை சுற்றிருச்சுங்க, ஒரு 10 பிள்ளைங்க சுற்றிருச்சுங்க. 10 குட்டி குட்டி பிள்ளைங்க. என்னமோ பேசுகிறான், என்னமோ செய்கிறான். அந்த பிள்ளைகள் எல்லாமே அவனோட ரொம்ப அட்ராக்டடாக சுற்றிக்கிச்சு. ஆமென். கடைசி நாங்கள் அந்த திடலில் இந்த கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு, அந்த இடத்துல அவனை விட்டுட்டு நாங்கள் எங்களை வீடு வீடாக போய் நாங்கள் என்ன செய்தோம், போய் சொல்ல ஆரம்பித்தோம். திரும்ப வந்து பார்க்குறோம், நீங்கள் நம்ப மாட்டீங்க, 60 பிள்ளைகள் அந்த இடத்துல இருந்தாங்க. அல்லேலூயா, 60 பிள்ளைகள். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அவனுடைய ஊழியத்தின் வாஞ்சைக்காக சொல்கிறேன். ஃபுட்பால் விளாண்டு கொண்டிருக்கும் போது சென்னையில் ஒரு இடத்துல போய் ஃபுட்பால் விளாண்டு கொண்டிருக்கும் போது அவங்களா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போய் பந்து முள்ளுக்குள்ளே விழுந்துருச்சு. வேகமாக போய் பந்து எடுத்துகிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ என்னமோ கையில் வந்து முள்ளு மாதிரி குத்துன உடனே அதை பற்றி கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு விளையாண்டுட்டே இருந்திருக்கிறான். விளையாண்டு முடிச்சுட்டு இன்னொரு அண்ணனோட பைக்கில் அவன் லிஃப்ட் கேட்டு வந்திருப்பான் போல. அந்த அண்ணனோட பைக்கில் ஏறி உட்காந்தோடனே வாயில் நுர தள்ளிடுச்சு. அப்போ போய் பந்து எடுக்கிற நேரத்தில் குத்துனது முள்ளு இல்லை, கொத்துனது பாம்பு. ஆமென். பாம்பு கொத்தி இருந்திருக்கு. உடனே மயக்கம் போட்டும் விழுந்துட்டான். உடனே கொண்டு போய் ஐசியூவில் சேர்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இவனையும் ஒரு ஆளாக அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டோடைய கிருபையினால எல்லாத்துலேருந்து ரெக்கவர் ஆகிட்டான். ஒரு 15 டேஸ் 16 டேஸ்க்குள்ளே அவன் டிஸ்சார்ஜ் ஆகிற ஸ்டேஜ் வந்துச்சு. அப்போ அந்த சிஸ்டர் அவனை டெய்லி வந்து அவனை அட்ரஸ் பண்ணி அவனை வந்து அவனுடைய காரியங்களை பராமரித்த சிஸ்டர் வந்து சொல்லிச்சான், உன்னை வந்து பாம்பு வந்து கையில் கொத்துனதுக்கு பதிலாக உன் நாக்கில் கொத்திருக்கணும்னு சொல்லிச்சான். வாயை மூடாம பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐசியூல இருக்கிற 4 பேர் ஆண்டவருக்குள்ள நடத்திட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு மழை பெஞ்சா நம்ம சர்ச்சுக்கு வர்றதில்லை, கல்யாணம் வச்சா சர்ச்சுக்கு வர்றதில்லை,
ஊழியத்தை பத்தி ஏதாவது பேசணும் அப்படின்னு சொன்னா நாங்க அதனால எங்களால ஊழியம் பண்ண முடியல, இதனால இவன் ஐசியூல சாக புழைக்க கடந்தவன் கூட இருந்த 3 பேர் 4 பேர் ஆண்டவருக்குள்ள மாத்திட்டான். அல்லேலூயா. போகும்போது எல்லாரும் அவனை பிரிய மனசு இல்லாம அழுதாங்களாம். யோ நான் இருக்கிறது ஐசியூயா, நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு வெளியில வந்தானா. அல்லேலூயா. ஆமென். ஊழியத்திற்கு எதுவுமே தடை கிடையாது, இருதயம் ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. இனி உங்களுடைய எனக்கு, என் பிள்ளை, என் மருமக, என் பேரன், என் பேத்தி, என்னுடைய காரியங்கள், என் வீடு, எனக்கு தலைவலி, இப்படியே உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறத தாண்டி தேவன் வைத்திருக்கிற நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு நிச்சயமாகவே ஒரு அடையாள மாற்றம் தேவை. ஆமென். லூக்கா 5:10. பாருங்க, இங்க ஒரு அடையாள மாற்றம் நடக்குது. மீனவன் என்கிற அடையாளம் மாறி ஊழியக்காரன் என்கிற அடையாளம் வருது. அல்லேலூயா. ஆமென். இங்கே இதே சபையில சிலரை தேவன் ஊழியத்திற்கென்று எழுப்பலாம். ஆமென். அந்த ஏன்னா எல்லாருக்கும் ஊழியம் இருக்கிறது உண்மை. ஆனா சிலருக்கு ஸ்பெசிஃபிக்கா முழு நேர ஊழியத்திற்கென்று தேவன் இந்த சபையில ஆட்களை எழுப்பலாம். அல்லேலூயா. அப்படி எழுப்பும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே அதற்கு ஒப்பு கொடுக்கும்படியாய் உங்களிடத்துல இந்த நாளிலே இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. ஆமென். எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டர் சொல்லுவாரு, நீங்க வலை விரிக்கும் போதே விழுந்துருங்க. வலை விரிச்சு விழுகலைன்னா தூண்டில் போடுவார், வாய் கிழிஞ்சுதான் நீங்க என்ன செய்யணும், வரணும் கைக்கு. அல்லேலூயா. ஆமென். அதனால அழைப்பு உங்களுக்கு உறுதிப்படுத்தப்படுகிற பட்சத்துல அந்த நாளிலேயே தேவன சமூகத்தில் என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. யோவான் 2:10. அடுத்த வசனம். போதும். இங்க ஒரு ருசி மாற்றம் நடக்கிறது. ஆமென். ருசி என்கிற அடையாள மாற்றம். கர்த்தர் நல்லவர் என்பதை, அப்ப என்ன அர்த்தம், குணாதிசயத்தை குறிக்கிறது. ருசியில மாற்றம் என்று சொல்லும் போது அது குணாதிசயத்தை குறிக்கிறது. நம்முடைய குணங்கள்ல மாற்றம் தேவை. எனக்கு தெரியும், அதிக நேரம் ஜெபத்தில் இருக்கிறவங்களுடைய பேச்சு சரி இருக்காது, அவங்க மனிதர்களோடு பழகுற விதம் சரி இருக்காது. ஆமென். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கனி தான் ருசியா இருக்கும். ஆமென். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதாவது கனிகள் என்று சொன்னாலும் சரி, ருசி என்று சொன்னாலும் சரி, அது குணாதிசயத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஆமென். இவங்க சொல்றாங்க, இது அதுதான் உங்களுக்கும் இங்கே பிரசங்கிக்கப்படுகிறது. இதுவரைக்கும் ருசி குறைந்த ஒரு வாழ்க்கை இருந்தாலும் இந்த பிரசங்கம் இங்கே பிரசங்கிக்கப்படுகிறபடியினாலே இன்றிலிருந்து ஒரு புதிய காரியத்தை தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென். உங்க குணாதிசயத்துல ஒரு மாற்றம் வரப்போகிறது. அதெல்லாம் எங்க அப்பா குணம் பிரதர், அதெல்லாம் மாறாது, கோவம் வரதான் செய்யும், என்ன செய்யறது. அதெல்லாம் எங்க அம்மா குணம் பிரதர், எப்ப பார்த்தாலும் புறணி பேசினே இருப்போம், புறணி பேசினா எங்களுக்கு தூக்கம் வராது. ஆமென். பலருக்கு அருமருந்தே புறணி தான். ஆமென். அவங்க முடியாதவங்களை கொண்டு போய், முடியாத நிலைமையில இருக்கிறவங்களை கூட்டு போய் 4 குடும்பத்து கதையை பேச வைங்க, அப்பா சார்ஜ் ஏறுன மாதிரி இருக்கு, வாங்க போ அப்படின்னு போயிடுவாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ருசியுள்ள உங்க வாழ்க்கையை ருசியுள்ள வாழ்க்கையா இருக்குமானா, அதான் ஆராதனையில சொன்னாங்க, நலதம் என்கிற தைலத்தை உடைத்து ஊற்றின போது அந்த வீடே என்ன செய்ததா, நறுமணத்தால் நிறைந்திருந்தது. நான் சந்தித்த அநேக போதகர்களுடைய வாழ்க்கை ஸ்டேஜில் ஒரு மாதிரி இருந்திருக்கு, கீழே ஒரு மாதிரி இருந்திருக்கு. நான் சந்தித்த அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கை சர்ச்சில் ஒரு மாதிரி இருந்திருக்கு, வெளியில ஒரு மாதிரி இருந்திருக்கு. அது தேவ சித்தம் அல்ல. உங்களுடைய குணத்திலும் ஒரு மாற்றத்தை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமென். இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களிலே இதை பேசுகிறதுக்கான முகாந்திரம் ஒன்று உண்டு. இந்த அடையாள மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் பொழுது நிச்சயமான ஆசீர்வாதங்களை பாருங்க. எலியா தீர்க்கதரிசி பெரிய ஜபத்தை பண்ணல, பெரிய ஜபத்தை பண்ண ஜபம் என்ன,
என்ன ஜெபம் பண்ணா? என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், அவ்வளவுதான். நம்ம நார்மலா என்ன நினைக்கிறோம்? அப்படியே குயோ மியோ குயோ மியோன்னு கத்தி புலம்பி தேவனோடு நேரம் செலவழிப்பது ரொம்ப முக்கியம். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும்னு சொல்றதுக்கு முன்னாடி பலிபீடத்தை செப்பனிட்டான், பலிபீடத்தை சரி செய்தான், கட்டைகளை ஒழுங்கா அடுக்க சொன்னான். அப்ப நம்முடைய ஜெபம் என்கிற பலிபீடம் கட்டப்படும் பொழுது தேவை என்று வரும்போது வார்த்தையை டிக்ளேர் பண்ணாலே போதும். அல்லேலூயா. தேவனோடு நீங்க அதிக நேரம் செலவழித்து விட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்க போகும்போது அந்த இடத்துல போய் நீங்க வார்த்தையை டிக்ளேர் பண்ணாலே போதும், அற்புதம் நடக்கும். அப்படின்னு எனக்கு நடந்திருக்கு. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். ரோட்ல நின்று ஒருத்தவங்க கேட்டாங்க, நாங்க கல்யாண மண்டபம் வச்சிருக்கோம் தம்பி, புக்கிங்கே ஆக மாட்டேங்குது, நல்ல சீசன் டைம் தான் இது, ஆனா புக்கிங்கே ஆக மாட்டேங்குதுன்னு. நிச்சயமா இந்த ஒரு வாரத்துக்குள்ள நிறைய காரியங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அடுத்தாப்புல அவங்கள பார்த்தும்போது சொன்னாங்க, 3 புக்கிங் ஆயிடுச்சு தம்பி ஒரே வாரத்துலன்னு சொல்லி. அல்லேலூயா. அங்க நின்றுட்டு நான் ரோட்ல நின்றுட்டு ஆவியானவரே ஜெபம் பண்ணல. ஆமென். ஆனா ஜெபத்தோடு இருக்கும் பொழுது, ஜெபத்திலே கனெக்டடா இருக்கும் போது, ஆவியானவரோடு உறவாடி கொண்டிருக்கும் பொழுது, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சரியா இருக்கும் போது நீங்க பேசுறதே ஜெபமா மாறும். அல்லேலூயா. நீங்க பேசுறதே ஜெபமா மாறும். அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 29வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். இதுவா இருக்கு. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே சரி, போதும் போதும். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னா, உங்களுக்கு தெரியும், சவுல் பின்பு பவுலாக மாறின சவுலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியா நான் உங்ககிட்ட 7வதா சொல்லக்கூடிய ஒரு மாற்றம், எதிராய் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றக்கூடிய ஒரு அடையாளம். ஆமென். ஒருவேளை உங்களுடைய குடும்பங்கள்